மாவட்டம் அரூரில் கொங்கு நாடு அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற 35ஆம் ஆண்டு விழாவில் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் பழனியப்பன், அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணி, மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தெற்கு ஆசிய அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பிய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆனந்தனுக்கு ஊர் பொதுமக்கள் மேலதாளத்தோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகரும் மண்ணிற்கும் மக்களுக்கும் அறக்கட்டளை நிறுவனர் சவுந்தரராஜா மரக்கன்று நட்டு வைத்து கிரிக்கெட் வீரர் ராஜ்குமார் ஆனந்தனை பாராட்டி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு பிறந்த நம்ம தமிழ இந்தியாவுக்காக விளையாடி லப்பர் பந்து கிரிக்கெட்ல சாம்பியன்ஷிப் வாங்கி கோப்பையோட வந்திருக்காரு. டென்னிஸ் பால் நான் லப்பர் பந்துன்னு சொல்லிட்டேன். டென்னிஸ் பால் கிரிக்கெட் இது லீகலா கவர்மெண்ட் நடத்துற ஒரு லீக். கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரி போட்டிட்டு அதுல ஃபைனல்ஸ்ல இந்தியாவும் பங்களாதேஷும் மோதி இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவுக்காக கப்பம் இருக்க நம்ம தமிழ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல இளைஞன் அவரை பாராட்டலான்னு நான் இங்க வந்தேன். எனக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. நம்மளுக்கு நிறைய ஐபிஎல் தெரியும், கிரிக்கெட் நார்மல் கிரிக்கெட் விஷயங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி விஷயம் தெரியாது. இது இந்தியாவுக்கும் பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை. அவர் எல்லாரும் பாராட்டணும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சிறைச்சாலையில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் சம்பந்த் தலைமையிலான உயர் போலீஸ் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது செல்போன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக சிறைத்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதி முத்துராஜிடம் விசாரணை செய்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த புன்னை பகுதியில் அமைந்துள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாமல் இருந்து வந்ததாகவும், மூச்சுத்திணறல் காரணமாக சிகிச்சைக்கு வந்த பெண்ணுக்கு செவிலியரை சிகிச்சை பார்த்து மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் மகப்பேறு காலங்களில் இரவு நேரத்தில் வந்தால் வாழச்சா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதால் சிரமத்திற்கு உள்ளாவதோடு உயிரிழப்பும் ஏற்படும் நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு வரணும். டாக்டர் நர்ஸு மட்டும் தான் இருக்காங்க. ஜுரம், இரும்பு, சளி, முகமே ஊதலாக இருக்குது. பார்த்தாக்கா இந்த 2 மாதத்தில் கொண்டு சரியாக போயிடா இருக்குங்க. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சின்ன ஒரு பூச்சிக்கடி இருந்தால் கூட டாக்டருங்க யாரும் எழுதுறதில்லை. அதே மாதிரி சரியான ஒரு மருத்துவம் கிடையாது. சும்மா பேருக்கு தான் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இது ஒரு நல்லா படித்த ஒரு டாக்டர் யாரும் நைட்டில் இருக்கிறதில்லை. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள அதிரப்பள்ளி பள்ளியில் சாலையில் பேருந்தை மறைத்து நின்ற கபாலி காட்டு யானையால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்து கூச்சலிட்டனர். பின்பு வெகு நேரம் காத்திருந்த யானை பேருந்தை விட்டு பின்னோக்கி நகர்ந்து சென்றதும் ஓட்டுநர் சாதுர்த்தியமாக பேருந்தை அப்பகுதியிலிருந்து நகர்த்தி சென்றார். இதனால் பயணிகள் சற்று நிம்மதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள விருகாவூரில் சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஈச்சர் லாரியில் திடீரென தீப்பிடித்து சேதமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக கள்ளக்குறிச்சி விருகாவூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை நகராட்சிக்குட்பட்ட காடம்பாடி 15ஆம் வார்டு பிள்ளையார் கோவில் தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி வேண்டி பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சாலை வசதி, மின்விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பார்க்குறாங்க, பார்த்துட்டு போக்கஸுக்கு பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் எடுக்கிறாங்கல்ல. இந்த வார்டு பூரா சொரம், கொசு தொல்லை, சொரம், இப்போ என்னென்னமோ காய்ச்சல் வருது. எங்கிட்டையும் கொண்டாந்து எல்லாரும் எங்கிட்டையும் சார் விஜயராங்கனையும் கொடுக்குறாங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். தக்க நடவடிக்கை இல்லை. இது ஐயா தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என
பெரம்பலூரில் நடைபெற்ற இந்திய பொது தொழிலாளர்கள் பேரவை மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மண்பாண்ட தொழிலாளர்களின் தொழிற்சார் கணக்கெடுப்பு செய்து ஆண்டுதோறும் மழைக்கால வெள்ள பராமரிப்பு நிவாரண நிதியாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பெரம்பலூரில் குற்ற சம்பவங்களை தடுக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். வீட்டில் தேவைக்கு அதிகமான தங்க நகைகள் மற்றும் பணத்தை வைப்பதை தவிர்க்க வேண்டும், வீடுகள் தோறும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்திட வேண்டும் உள்ளிட்டவை அடங்கிய துண்டு பிரசுரங்களை பெரம்பலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், பெரம்பலூர் நகர காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நெல்லையில் இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அருப்புக்கோட்டையில் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்து முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் பிரபு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டரங்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் திருவள்ளூர் மாவட்ட பிரிவின் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை சிறுபான் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 வயது பெண்ணுக்கு முன் அனுமதியின்றி கருத்தடை சாதனம் பொருத்தியதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் சமூக வலைதளங்களில் தமிழ்நாடு அரசு குறித்தும் கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்ட விவகாரம் குறித்தும் தவறான கருத்துக்களை பதிவிட்டதாகவும் அவர் மீது திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதனை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் இந்து முன்னணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை கைது பண்ணியிருக்கு. என்ன காரணம் கேட்டால் திருநெல்வேலி சிஹெச்சில் பெண்ணோட அனுமதி இல்லாமல் காபத்தி அப்படிங்கிற ஒரு குடும்ப கருத்தடை ஆபரேஷன் பண்ணாங்க. அதை நம்ம குற்றாலஞ்சி முகநூலில் பதிவிட்டதை காரணத்தை காட்டி இன்னைக்கு அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த அம்பையில் ஆர்ப்பாட்டத்துக்கு மனு கொடுத்துருந்தோம். இந்த அரசு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்ன காரணத்தை ஒட்டி நம்ம செவந்தூர் கோயிலில் அப்பான் சிவபெருமான்கிட்ட இந்த அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன வேண்டுதல் வச்சோம். கூட ஏற்றி வேண்டுதல். சென்னை கீழ்கட்டளை பகுதியில் பசும்பொன் பண்பாட்டுக் கழகம் சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் தலைவர் துரைசிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முக்குளத்தூர் சமுதாயத்தை பற்றிய விழிப்புணர்வு, ஒற்றுமையும் பிரச்சினைகளையும் சமுதாயத்தில் முக்குளத்தூர் மக்களை முன்னேற்ற பாதையில் எப்படி மேலே கொண்டு வருவது என முக்கிய ஆலோசனைகள் செய்யப்பட்டது. முக்குளத்தூர் சமுதாயத்தில் உள்ள அகமுடையார், மறவர், கள்ளர் என 3 பிரிவுகள் இருந்தாலும் அனைவரும் வேற்றுமையில்லாத தேவர் சமுதாயம்தான் எனவும் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கும் தனி ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்றால் தேவர் சமுதாயமே ஒன்று கூடி நிற்க வேண்டும் என கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற இந்திய காவல் பணி அதிகாரி ராமகிருஷ்ணன், இந்திய ஜனநாயக கட்சியின் தேசிய துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், கௌரவ தலைவர் பாலகுரு என முக்கிய சமுதாய நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் நேற்று அவசரமாக டெல்லி புறப்பட்டார். அமலாக்கத்துறை சோதனையின் போது அமைச்சர் டெல்லி சென்றது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தன்னுடைய இலாகா வேலைக்காக டெல்லி சென்று வந்ததாகவும் பத்திரிகையில் கற்பனையாக எழுதப்படுவதற்கு எல்லாம் நான் ஆளாக முடியாது என்றும் பதிலளித்தார். நீங்க எழுதிருக்கீங்க பாத்தீங்களா அந்த கதைக்கெல்லாம் நான் ஆளு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு பழக்கம் வந்தவங்க. மதுரை யா ஒத்தக்கடை அருகே உள்ள நரசிங்கம் பகுதியில் உள்ள 3000 குடும்பத்திற்கு 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வடக்கு மாவட்ட தலைவர் விஜய் அன்பன் கல்லானை தலைமையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் தாவைக்காவினர் வீடு வீடாக சென்று மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கியது அனைத்து தரப்பினரிடையே வெகுவாக பாராட்டுகளை பெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்துரை கொடுக்க போலீசார் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து எஸ்டிபிஐ ஐக்கிய ஜமாத் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தடையை மீறி மலைக்கு செல்ல முயன்ற எஸ்டிபிஐ மற்றும் ஐக்கிய ஜமாத் அமைப்பை சேர்ந்த 100 பெண்கள் உட்பட 300 பேரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மனைவி நடத்தை மேல் சந்தேகப்பட்டு குடிபோதையில் கணவர்
மனைவியை கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளார். மனைவியை கொலை செய்த கணவர் ஆனந்தகுமார் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆனந்த்குமாரை தேடி வருகின்றனர். மனைவி நடத்தை மேல் சந்தேகப்பட்டு குடிபோதையில் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற கராத்தே மற்றும் சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 4 வயது முதல் 40 வயதுடைய ஆண்கள், பெண்கள், பள்ளி மாணவ மாணவிகள், கராத்தே பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், சிலம்ப பயிற்சியாளர்கள், இளம் பெண்கள் என ஒரே நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு பிரிவுகளாக 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிலம்பம் சுற்றுதல் மற்றும் கராத்தேவில் தங்கள் களத்திறமையை வெளிப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் பிரிவு சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பெங்களூரிலிருந்து நாமக்கல்லை நோக்கி வந்த காரில் 250 கிலோ கூட்கா புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளனர். இவர்கள் 2 பேரையும் கைது செய்த பள்ளிப்பாளையம் போலீசார் புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சிதம்பரம் விலக்கு பகுதியில் தோட்டத்திற்கு பைக்கில் சென்ற முன்னாள் ராணுவ வீரர் சென்றாய பெருமாள் என்பவரை கரடி தாக்கி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே கரடி தாக்கி உயிரிழந்த முன்னாள் ராணுவ வீரர் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக 50,000 ரூபாய்க்கான காசோலையை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 3 கொலை சம்பவ எதிரொலியாக 14 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு செம்மிபாளையம், குப்புசாமி, நாயுடுபுரம் என அனைத்து பகுதிகளிலும் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 91 சிசிடிவி கேமராக்கள் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை கண்காணிக்கும் வகையில் கட்டுப்பாட்டு அறை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்லடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டுப்பாட்டு அறையினை திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கடவூரில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற பழனியப்பன் என்பவர் உயிரிழந்தார். விபத்து குறித்து பாலவெடுதி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது உறவினர்கள் விபத்தினை ஏற்படுத்தி சென்ற காரினை காவல்துறையினர் முறையாக விசாரித்து கண்டறியவில்லை என கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தரகம்பட்டி, வையம்பட்டி சாலையின் குறுக்கே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவிய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் அரவக்குறிச்சி ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவரும் மணிப்பூர் வடகிழக்கு மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுமான கிருஷ்ணகுமார் மற்றும் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 1980 2024 வரை தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகள் திறம்பட செயல்பட்டு வருகிறது என்றும் நாம் காணும் கனவு நமது நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் ஊக்கமளிக்கும் வகையில் மணிப்பூர் நீதிபதி கிருஷ்ணகுமார் உரை நிகழ்த்தினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர்டி மலையில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு வாடிவாசலை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர், வரும் 16ஆம் தேதி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை குறித்த நபருக்கு முதல் பரிசாக கார் மற்றும் 2ஆம் பரிசாக பைக் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான வளரி வீசும் கலையை மீட்டெடுத்து இக்கால தலைமுறைகளுக்கு கலையை கற்பிக்கும் விதமாக பெரியகுளம் நேதாஜி சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி மற்றும் மருது வளரி பயிற்சி பள்ளியும் இணைந்து நடத்திய வளரி வீசும் பயிற்சி முகாம் பெரியகுளத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். வளரி வீசும் பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு அறிவியல் நுட்பத்தையும் செயல்படும் விதத்தையும் விளக்கி கூறி பயிற்றுவிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.